அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குலதெய்வ வழிபாடு. அதாவது நாம் முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு ஏன் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள், நாம் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நம் வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. பொதுவாக நம் அப்பா அம்மா எப்படி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான், இந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்போ சபரிமலைக்கு நம்ம பள்ளி கட்டி கொண்டு போகக்கூடிய வேளையில் அப்பா அம்மாவிடம் நமஸ்காரம் செய்து நம்ம ஆசி வாங்குவது வழக்கம். அதே போல் அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் கோயிலில் தான் நம்ம அந்த பள்ளிக்கட்டானதை நம்ம கட்டி கொண்டு போகும். அதே போல் அது ஒரு முக்கியம் இதாக பார்க்கப்படுகிறது. அதே போல் நம் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் அப்படி என்று பார்த்தாலும் இந்த குலதெய்வ கோயிலில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது பூஜை சமக்காரங்கள் எல்லாம் செய்து அவங்களுக்கு ஒரு அனுமதி போல, அதாவது நான் இந்த காரியங்கள் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு அனுமதி கேட்டு நம்ம அடுத்து செல்வது வழக்கமாக நாம் வைத்திருக்கிறோம். அதே போல்தான் இந்த குலதெய்வ வழிபாடிற்கு மிக முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. இப்போ ஒரு புதிய கோயில்கள், அதாவது ஒரு பெரிய கோயில்கள், அதாவது மிக பழமையான கோயில்கள் நாம் சென்று போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த குலதெய்வ வழிபாடை நாம் விட்டு நாம் அங்கே போய் வழிபாடு செய்வது மிகப்பெரிய தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இந்த குலதெய்வ வழிபாட்டு நம் அனுமதி இல்லாமல், இந்த குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் நாம் எந்த கோயிலில் போய் இருந்து நாம் எந்த தரிசனம், எப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை நாம் வாங்கலாம் என்று நினைத்தாலும் எல்லளவும் கிடைக்காது என்பது உறுதிப்பட நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் நம்ம ஒரு பெரிய கோயில்களுக்கு போக வேண்டும், ஒரு பழமையான கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் நாம் அந்த கோயிலில் போய் நமக்குடைய குலதெய்வ கோயிலில் போய் அனுமதி வாங்க வேண்டும். நான் இந்த கோயிலுக்கு சென்று வருகிறேன், உதாரணமாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு போக வேண்டுமென்றால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நான் சென்று வருவதாக இருக்கிறேன், அதற்கு நீ அருள் புரிந்து என் கூட என்னை வழி நடத்தி மீண்டும் என் வீட்டில் கொண்டு விட்டு விடு அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைத்து விட்டு நாம் அந்த கோயிலுக்கு, நம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம செல்வதாக இருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியத்தையும், அங்கே சென்றக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அனைத்து சக்தியையும் அந்த குலதெய்வமானது நமக்கு அருள் பாலிக்கும் என்பது எந்த அளவும் ஐயமில்லை. அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு நம் எவ்வளவு முக்கியம், அந்த முக்கியம் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, நம் அப்பா அம்மா எப்படி, நம் அம்மா ஆனவள் 10 மாதம் கருவில் சுமர்ந்து நாம் ஒரு பிள்ளையை ஈண்டெடுக்கக்கூடியது எவ்வளவு பொக்கிஷமான ஒரு விஷயமாக இருக்கிறதோ, அதே போல் இந்த குலதெய்வமானது நாம் முன்னோர்கள் நமக்காக வழிபடுவதற்காக, நாம் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமாக, நம் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் நமக்காக வழிபாடு செய்யக்கூடியதாக நாம் கருதப்படுகிறது. அதே போல் இந்த குலதெய்வமானது நாம் எப்படி கணக்கு பண்ண வேண்டும் என்றால், நாம் எல்லாரும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள். அதாவது பரம்பரையாக குருவினுடைய அம்சமாக நமக்கு பொதுவாக ஒருவனுக்கு அந்த அவனுடைய அப்பா தான் குரு. அதே போல் அந்த குரு அதாவது அந்த குருவின் அடிப்படையில் தான், குரு சிஷியனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய கலாச்சாரமாக இருந்தாலும், நம்மளுடைய அதாவது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் இந்த குரு பரம்பரையில் வரக்கூடியது. அதாவது இந்த குலதெய்வம் சொல்லக்கூடியதாக இருந்தாலும், எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் என்று கூறிக்கொள்ளலாம். அதாவது முன்னோர்கள் என்றால் இப்போ சிவனை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பாவாக நாம் பாவித்து கொள்ளலாம். ஒரு பார்வதி தேவி எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய அம்மாவாக பாவித்து கொள்ளலாம். இது ஒரு கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பாவாக பாவித்து கொள்ள முடியும். அதே போல் மீரா அவங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அம்மாவாக நாம் பாவித்து கொள்ள முடியும். இதே போல் நம்ம இப்போ இந்த குலதெய்வம் என்பது நம் முன்னோர்களாக, அதாவது நாம் கண்டிருக்க மாட்டோம், நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ வழிபாடு செய்திருப்பாங்க, அதன் அடிப்படையில் நாம் இந்த குலதெய்வ வழிபாடை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம்.
இது நிறைய நபர்கள் கேட்பதுண்டு. என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த குலதெய்வம் முக்கியமா, இந்த வழிபாடு செய்ய வேண்டுமா, அதனுடைய அவசியம் என்ன அப்படி என்று கேட்பார்கள். இந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் மிக மிக முக்கியம். அதாவது ஒரு கோயில், நம்ம உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலாக இருக்கும். அந்த கோயில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சிறிய பிரச்சனை, வீட்டில் ஒரு சிறிய பிரச்சனை, அந்த பிரச்சனை வரக்கூடிய வேளையில் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெருமாளாக இருக்கலாம், இல்லைங்க சிவனாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தஞ்சை அப்பனே நீ என்னை ஓடி வந்து என்னை காப்பாற்று என்று சொல்வது நம்மளுடைய வழக்கமாக நாம் வைத்திருக்கிறோம். அதே தஞ்சை ஈசனே என் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் என் அரிய ஈசனே என்னை காப்பாற்று என்று சொன்னால் நாம் கூட இருந்து காப்பாற்றக்கூடியது. அதாவது என் நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தஞ்சை ஈசனே என்னை காப்பாற்று என்றால், என் கூட இருக்கக்கூடிய என் தஞ்சை பெரிய சுவாமியே என்னை காப்பாற்று. அப்போ என்ன செய்ய முடியும்னா, காப்பாற்றுவதற்காக மிக நொடி கணங்களில் நம்மளை காப்பாற்ற முடியும். அதே போல் தான் இந்த குலதெய்வம். இந்த குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நம் கூடையே அந்த குலதெய்வம் இருக்கும். இந்த குலதெய்வம் என்பது தூரையோ இல்லைங்க தொலைவிலையோ இருக்கக்கூடியது அல்ல. நம் இரத்தத்தினுடைய பெந்தம், நம் இரத்தம் எப்படி நம் உடம்பில் சேர்ந்து இருக்கிறதோ அதே போல் அந்த இரத்த பெந்தமாக இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் நம் கூடையும் எப்போதும் நம் வீட்டிலேயே நாம் எங்கு சென்றாலும் நம் கூட வரக்கூடிய ஒரு தன்மை அந்த குலதெய்வத்திற்கு மட்டும்தான் உள்ளது. வேற எந்த ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிதான், அது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது நாம் கூப்பிட்டால் மட்டும்தான் வரும். ஆனால் குலதெய்வம் இருக்கக்கூடியது நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாமல் இருந்தாலும் நம் கூட இருக்கும். குலதெய்வத்தை நாம் போற்றி கொண்டோ துதித்து கொண்டோ நாம் வழிபாடு கொடுத்துட்டு இருந்தேன்னா சப்போர்ட் செய்யும். இதுதான் இந்த குலதெய்வத்தினுடைய ஒரு முக்கிய கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடியது. இந்த குலதெய்வ வழிபாடு யாரும் மறவாமல் இந்த குலதெய்வ வழிபாடை தினசரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.